ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான, ரொம்ப டேஸ்டான, சிம்பிளா வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லட்டு செய்யறதுக்கு நான் ஸ்டவ்ல கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இன்னைக்கு ஒரு 5 பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு இந்த லட்டு செய்ய போறோம். அந்த 5 பொருட்களுமே நம்ம வீட்ல கண்டிப்பா இருக்கும். அது எல்லாமே நம்ம உடம்புக்கு தினமும் தேவைப்படுற ஒரு பொருட்கள். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும், ரொம்ப பலத்தை தரக்கூடிய ஒரு ரெசிபி. அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து செய்யறனால தான் நம்ம இன்னைக்கு இதை ஒரு ஹெல்த்தி லட்டு, ஒரு ஆரோக்கியமான லட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இப்போ நான் அந்த 5 பொருட்கள் என்னெல்லாம் சேர்க்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அது 1 கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 230 கிராம் வெயிட் இருக்கும். அதுக்கப்புறமா கருப்பு எள்ளு சேர்த்தேன். அது 1 கப்பு. அதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 170 கிராம் இருக்கும். அதுக்கப்புறமா சிறுபருப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுவும் 1 கப்பு சேர்த்துருக்கேன். 220 கிராம் வெயிட் இருக்கும். அதுக்கப்புறமா உளுந்து முழு உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். அதுவும் 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். அதோட வெயிட்டும் 250 கிராம் இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, தொலி உரிக்கப்பட்ட வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதுவும் 1 கப்பு தான் சேர்த்துருக்கேன். அதோட வெயிட் ஒரு 150 கிராம் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு வறுத்தெடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்க்கடலையோட கலர் டக்குன்னு மாறிடும், சிறுபருப்போட கலர் டக்குன்னு மாறிடும். ஆனால் நல்லா வறுபட்டிருக்காது. அதனால் ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்ல வாசனை எல்லாமே வர மாதிரி நல்லா லைட்டாக இந்த வேர்க்கடலைலாம் லைட்டாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வறுக்கும் போது வேர்க்கடலை எல்லாமே லைட்டாக ஒரு பொன்னிறத்துக்கு மாற ஆரம்பிக்கும். சிறுபருப்பு லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இதை ஒரு பிளேட்டுக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறணும் ரூம் டெம்பரேச்சரில். ஏன்னா இது எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனக்கப்புறமா தான் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க முடியும். நல்லா ஆறுனக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாருக்கு இதை அப்படியே நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் சூட்டோடு அரைச்சிங்கன்னா நீங்கள் இறுகிரும், அரைக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆறுனக்கப்புறமாவே நீங்கள் அரைச்சிடுங்க. இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் அப்படியே அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டேன். இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைக்க போகிறோம். முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, நம்ம முழுசாக முக்கால்வாசி இல்லை ஃபுல்லாக மிக்சர் ஜாருக்கு சேர்த்து நான் அரைக்க போகிறேன் அப்படின்னா அரைக்க முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி இந்த பொருட்களை வச்சு நீங்கள் அரைச்சவங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் முக்கியமாக என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வேர்க்கடலை சேர்ந்துருக்கு. வேர்க்கடலை அரைக்கும் போது அது அந்த எண்ணெய் பசையை வெளியே விட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக்கும். அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சோம்னா மிக்சர் ஜார் ரொம்ப கஷ்டப்படும், ப்ரெஷர் ரொம்ப தேவைப்படும். பிறகு அது மிக்சர் அடி வாங்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல மிக்சர் ஜாரோட அளவு பார்த்துக்கிட்டிங்களா, அதுக்கு அரைவாசிக்கும் கம்மியாக நீங்கள் வறுத்த பொருட்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும், நான் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை தான் நான் பயன்படுத்துகிறேன். இனிப்பு நம்ம இப்போவே நம்ம சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஒரு அரைவாசிக்கும் கம்மியாக வறுத்த பொருட்களை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படும்னா 2 கப்பு நாட்டு சக்கரை தேவைப்படும். அதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 கிராம் இருக்கும். அந்த 350 கிராமையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது சேர்த்து 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 அரைச்சோம்னா நம்மளுக்கு அந்த இனிப்பு அந்த பொருட்களோட ஈஸியாக ஜெல் ஆகிறதுக்கு, ஈஸியாக மிக்ஸ் ஆகிறதுக்கு இருக்கும். நீங்கள் அரைக்கிறதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா முடிஞ்ச அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும், இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு லைட்டாக குறை குறைன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கனால உளுந்தெல்லாம் நம்ம நல்ல மையா அரைக்க முடியாது. ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு லட்டு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் முதல்லே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை அந்த அளவுக்கு சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அரைக்கிறது மட்டும்தான் கவனமாக பார்த்துக்கிடணும். அரைக்கிறத நீங்கள் நல்லா ஓரளவுக்கு மையா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. எதனால உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸினா, நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறனால வேர்க்கடலை இறுக்கத்தை ஈஸியாக கொண்டு வரும். அது நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே, அதாவது நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம நாட்டு சக்கரை இனிப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். கடைசியாக கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை இருந்தது, அந்த 2 கப்பு நாட்டு சக்கரையில் அதையும் நான் இப்போ அந்த பிளேட்டுக்கே நான் மாற்றிக்கிட்டேன். அது கூடவே இப்போ நம்ம ஸ்பெஷலாக நம்ம என்ன சேர்க்குறோம்னா டேட்ஸ் நம்ம சேர்க்குறோம்.
டேட்ஸ் வந்து ஒரு 30 டேட்ஸ் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வந்து சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு லட்டுங்கும்போது நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து சேர்ப்போம். அதே நேரத்தில வந்து கேஷ்யூ நட் வந்து சேர்ப்போம். அதாவது வேர்க்கடலை, அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் சேர்ப்போம். கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கட்டுமே. அதே நேரத்தில டேட்ஸும் ரொம்பவே ஆரோக்கியமானது. அதையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது ரொம்பவே நல்லா ஆரோக்கியமா இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம வந்து டேட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். கடைசியா வந்து நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து உருக்கி வந்து நான் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ரொம்ப வந்து இந்த ரெசிபிக்கெல்லாம் சேர்க்கணும் தேவையே கிடையாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வாசனை நல்லா இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்தக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இனிப்பு சேர்த்தோம். அதுக்கப்புறமா டேட்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். நெய் வந்து சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா உருண்டை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கையை வச்சு முதல்ல வந்து ஓரளவுக்கு நிறைய மாவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வந்து இறுக்கம் கொடுங்க. அது ஒரு கை அளவுக்கு மாவு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நல்ல இறுக்கம் கொடுக்கும் போதே நம்மளுக்கு உருண்டை ஷேப்பில் வந்து வந்துடும். மேக்ஸிமம் உருண்டை பிடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு கையை வச்சே நீங்கள் ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டையோட ஷேப்பு உருண்டையாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா 2 கையை வச்சு நீங்கள் லைட்டாக வந்து இறுக்கம் கொடுத்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெல்த்தி லட்டு வந்து சூப்பராக வந்து கிடச்சிடும். ஒரு சூப்பரான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி. இது எல்லாத்துலேயுமே தனித்தனியாக சேர்க்கும் போது அவ்வளோ ஆரோக்கியங்கள் இருக்குது. இதை தினமும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்க எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.